ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான மட்டன் குழம்பு டேஸ்ட்ல சுண்டல் குழம்பு தான் பார்க்க போறோங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. சாதத்தோட வச்சு சாப்பிடவும், இட்லி, தோசை, பரோட்டாவோட வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். சப்பாத்தி பூரிக்கும் சூப்பரா இருக்குங்க. ரொம்ப ஈஸியா டேஸ்டா செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த சுண்டல் குழம்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சுண்டல் குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மசால் வறுத்து அரைக்கணுங்க. அதுக்காக பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் குருமிளகு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 7 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலா ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் கூட நீங்க சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். 10ல இருந்து 12 பூண்டு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காயோட ஈரத்தன்மை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மீடியம் ஃபிளேம்லயே 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்ப நம்ம வறுத்த எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சுக்கலாம். பாருங்க, நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி பண்றதுக்கு நான் இன்னைக்கு குக்கர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். 1 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் மட்டும் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடி எல்லாம் சேர்த்து ஒரு செகண்ட் மீடியம் ஃபிளேம்லயே நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். 200 கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டலை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுண்டலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசாலையும் சேர்த்து மீடியம் ஃபிளேம்லயே 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேன். மிக்ஸி ஜார் அலசி 2ல இருந்து 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டேன். குழம்போட திக்னஸ் பாருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வச்சீங்கன்னா விசில் விட்டு இறக்கும் போது இன்னுமே நல்லா திக்காகும். உங்களுக்கு வேணும்னா இன்னி கூட தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி மாதிரி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்ப குக்கர் மூடி போட்டு 6ல இருந்து 7 விசில் விட்டு இறக்கிக்கலாம். சுண்டல் நல்லா வெந்துரும். பாருங்க, நான் ஒரு 7 விசில் விட்டு இறக்கிட்டேன். நம்மளோட சூப்பர் டேஸ்டியான சுண்டல் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. குழம்பு பாருங்க நல்லா திக்கா இருக்கு. நான் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடறனால இப்படியே விட்டுட்டேன். இங்க சாதத்துக்கோ இட்லி தோசைக்கெல்லாம் ஊத்தி சாப்பிடற மாதிரி இருந்தா கொஞ்சமா தண்ணி சேர்த்து லைட்டா சூடுபடுத்திட்டு நீங்க குழம்பு ரெடி பண்ணிக்கோங்க. கடைசியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான சுண்டல் குழம்பு கறி குழம்பு டேஸ்ட்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். சப்பாத்தியோட, சாதத்தோட, பூரி, இட்லி, தோசை, பரோட்டான்னு எல்லாத்தோடையும் நீங்க வச்சு சாப்பிடலாம். செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.